இந்த ஸ்டோர் ரூம் எல்லாம் அப்பப்ப க்ளீன் பண்ணாதானே? எவ்வளோ டஸ்ட் படிஞ்சு. ஷே, ஒரு பர்ஃபெக்ஷனே இல்லை. முதல்ல இதை மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லணும். மொபைலை வேற அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இருட்டா இருக்கு. ஆ, இருட்டுல என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன சத்தம் அது? யாரோ டோரை க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கே. போய் பார்ப்போம். ஆ, யாரு? ஏய், இங்க என்ன பண்ற? சாப்பிட வந்தேன். சரி சரி, நீ பொறுமையா சாப்பிட்டு ராகுல் சார் எங்க இருக்காருன்னு சொல்லு. என்ன, எனக்கு நான் மட்டும் பயப்பட மாட்டேற, மற்ற எல்லாருக்கும் பயப்படுற? நான் கேள்வி கேட்டா மட்டும் நக்கலா பதில் சொல்றியா? சார் அப்படிலாம் இல்லை சார். சாரி சார். அப்படியா? சாரி வாயால சொன்னா பத்தாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. வெறும் சாரின்னு சொன்ன எப்படி? ஏதாவது ட்ரீட் வைக்கலாமே. கேன்டீனுக்கு போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வா. காஃபியை இங்க எடுத்துட்டு வரணுமா சார்? ஆமா, போய் வாங்கிட்டு வா. சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு. காஃபி வாங்க காசு. நீ போய் கேன்டீன் அண்ணா கிட்ட அர்ஜுன் சார் கேட்டாருன்னு சொல்லு. காசு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே சார். அந்த ராகுல் கேட்டப்போ பதறி ஓடி போய் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தா, என்கிட்ட காசு கேட்குறியா நீ? போயிட்டு வா, இனிமே தான் தெரியும் அர்ஜுன் யாருன்னு. ஹலோ அர்ஜுன் சார், சொல்லுங்க சார். ராகுல் சார் பார்த்தீங்களா? ராகுல் சாரா? இல்லையே, நான் பார்க்கல. ஓகே சார், ஸ்டோர் ரூமுக்கு போனாரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு, இன்னும் வரல. ப்ராப்பர்ட்டியா? என்ன ப்ராப்பர்ட்டி? ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு எடுக்கணும்னு சொன்னார். ஸோ ஸ்டோர் ரூமில் அது இருக்குன்னு சொன்னாங்க. அவர் அங்கே தான் போயிருக்காரு. இன்னும் வரலையா என்னன்னு தெரியல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சாரை காணோம். அதான் சார் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஓ அப்படிங்களா? தெரியல சார், நான் ராகுல் சாரை பார்க்கவே இல்லை. ஓகே சார், நான் செக் பண்ணிக்கிறேன். சார் இந்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நீங்க கேட்ட காஃபி. நான் உன்கிட்ட 2 காஃபி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இல்லை சார், நீங்க என்கிட்ட ஒரு காஃபி தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க. இல்லையே, நான் உன்கிட்ட 2 காஃபி வாங்கிட்டு வர சொன்னேன். இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க என்கிட்ட ஒரு காஃபி தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க. என்னம்மா சத்யா நீ இப்படி சின்ன வயசுல இவ்வளோ ஞாபகம் மறதியா? பாவம், உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன கஷ்டப்பட போறேனோ. கல்யாணமா? என்ன கல்யாணமா? ஏன் வேணாமா? வேணா. சரி ஓகே, அப்ப டைரக்டா வளைகாப்பு வச்சுக்கலாம். என்ன? ஒன்றும் இல்லை. என்ன இவ உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா? ஐயோ அர்ஜுன், காலேஜா போயிடுச்சு. காஃபி கேட்டீங்க, இந்தாங்க. நான் உன்கிட்ட 2 காஃபி வாங்கிட்டு வர சொன்னேன், நீ 1 தான் வாங்கிட்டு வந்திருக்க. சரி ஓகே, ஷேர் பண்ணிக்கலாம். நீ குடிச்சிட்டு கொடு.
இந்தாங்க. காஃபில சுகர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்லை சார், நீங்கள் கம்மியாக தானே குடிப்பீங்க. நான் அவர்கிட்ட கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், சுகர் கம்மியாக கொடுக்க சொல்லி. இதுலேயும் கம்மியாக தான் சார் இருந்தது. ஓ அப்படியா? அப்போ நான் குடிக்கும்போது காஃபில சுகர் எங்கேருந்து வந்ததுன்னு இப்போதான் தெரியுது. நான் கிளாஸ்க்கு போகிறேன். ம் சார் கண் திறந்து பாருங்க சார். சார் என்னாச்சு? தெரியல சார், ஸ்டோர் ரூம்ல மயங்கி கிடந்தாரு. ஐயோ அப்படியா? கூட்டிட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிங்க. வெளியே காத்தோட்டமா இருக்கு, அங்க கூட்டிட்டு வாங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சார் எழுந்துருங்க. ராகுல் சார், என்ன சார் ஆச்சு? டேய் பவி, சாருக்கு என்னடா ஆச்சு? இங்கே உட்காந்துருக்காங்க. தெரியலடா. சார் என்ன சார் ஆச்சு? ஸ்டோர் ரூமுக்கு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறேன்னு தானே போனீங்க, உங்களை காணுமேன்னு தேடினேன், அங்கேயே மயங்கி கிடந்தீங்க சார். உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, டஸ்ட்டு ஒத்துக்கல, அதான் மயங்கிட்டேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் பாரு. ஓகே சார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. போ போ. எங்க ஸ்டோர் ரூம்ல வச்சு எவனோ அடிச்சிட்டான்னு வெளியே சொல்ல அசிங்கமா இருக்கா? இதுக்கெல்லாம் அசிங்கப்படுற நீ ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நீ பண்ற விஷயத்த அந்த பொண்ணு வெளியே சொன்ன எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு தெரியல. அதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லை, ஸ்டோர் ரூம்ல எவனோ உன்னை அடிச்சிட்டான் அதை சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கா? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு அசிங்கப்படணுமோ அதுக்கு அசிங்கப்பட மாட்டானுங்க. இனிமே சத்யா பின்னாடி போன தினமும் இவனுக்கு இதே கதிதான். யார் அடிக்கிறா, எதுக்கு அடி வாங்குறோன்னே தெரியாம அடி வாங்குவ. என்னடா ராகுல் சார் கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, மயங்கி விழுந்தா கண்ணெல்லாம் வீங்குமாடா? தெரியலையேடா. கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். நீ கைய வைக்க கூடாத இடத்துல கைய வச்சுட்ட. இனி நீ கால் வைக்கிற எல்லா இடமும் கண்ணி வெடிதான். கவனிச்சுக்கிற உன்னை. கூடிய சீக்கிரம் தியாவை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும். அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு, இனி அம்மா தான். அவங்கள எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. எப்படி இருந்தாலும் அவங்கள சம்மதிக்க வச்சுதானே ஆகணும். சீக்கிரமா அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன மாமா இங்க தனியா உட்காந்துருக்காரு? மாமா என்னாச்சு மாமா? கீழே உட்காந்துருக்கீங்க, இங்க இவ்ளோ சேரு சோஃபா எல்லாம் கிடக்குது, எதுக்கு நீங்க தரையில உட்காந்துருக்கீங்க? ஏய், நான் எங்க உட்காந்து இருந்தா உனக்கு என்ன? பேசாம போயிடு. அதுக்கு இல்ல மாமா, கீழே உட்காந்துருக்கீங்களே அதனால சொன்னேன். ஏய், என் கிட்ட வந்து பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்லை, மரியாதையா போயிடு, இல்ல ஆரஞ்சு பல்ல கழட்டிடுவேன். போங்க மாமா. என்ன, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு திமிரா? மாமா, அத்தை உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல. நான் இங்க இருந்து வேலை பார்க்கறது தான் அவங்களுக்கு மரியாதைன்னு சொன்னாங்க. அதனால என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துற பிளானை இதோட நிப்பாட்டிக்கிங்க. அது நடக்கவும் நடக்காது. நான் இந்த வீட்டில் இருக்கிறது தான் அத்தைக்கு கௌரவம். ஏய், என் அம்மாவுக்காக தான் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அமைதியா இருக்கேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. இங்க பார், இப்பவும் சொல்றேன், மரியாதையா போயிடு, இல்ல அரைஞ்சிருவேன். போறேன் மாமா. நான் இந்த படையப்பா படத்துல வர நீலாம்பரி மாதிரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா அதை நடத்தியே ஆகும்.
அந்த படத்தில் வேணா நீலாம்பரி தோத்துருக்கலாம். ஆனால் இங்கே அது நடக்கவே நடக்காது. உங்களை விட மாட்டேன் மாமா. அதையும் பார்ப்போம். பார்க்கலாம். நீங்களா இல்லை நானானு. உங்கள் கையால் தாலின்னு ஒன்று கட்டுறீங்கன்னா அது என் கழுத்தில் மட்டுமா தான் இருக்கும். போ போ, என் கையால் தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கழுத்தில் தான் இருக்குமா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுது. கூடிய சீக்கிரம் என் பொண்டாட்டியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். ஏங்க, சக்கரை பொங்கல் நானே செஞ்சேன், நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கு. நம்ம அர்ஜுனுக்கு சீக்கிரமாக வரன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. அதான் காலையிலே போய் சக்கரை பொங்கல்லாம் எடுத்துகிட்டு போய் கோவிலில் படைச்சிட்டு வந்தேன். ஆ, அட அர்ஜுன், வாப்பா வந்து உட்காரு. சரஸ்வதி, சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வந்து கூட அர்ஜுனுக்கு. இல்லைம்மா வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, இது கோவில் பிரசாதம். ஓ, அப்பா கொஞ்சம் கொடுங்க. இந்தாப்பா. போதும். அர்ஜுன், சக்கரை பொங்கல் நல்லா இருக்காப்பா? ஆ, நல்லா இருக்குமா. உட்காரு, இன்னும் எடுத்துட்டு வர சொல்கிறேன். உள்ள நிறைய இருக்கு. இல்லைம்மா போதும், வேண்டாம். நீ சும்மா இரு, நான் எடுத்துட்டு வர சொல்கிறேன். அது வேண்டாம்மா. அவன் தான் வேண்டான்னு சொல்கிறான்ல, ஏன் ஃபோர்ஸ் பண்ணுற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அர்ஜுனுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. நீ எல்லாம் ஒரு அம்மா. பெத்த பையனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியல. அதானே, உனக்கு எப்படி தெரியும்? அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்னு தெரியும். அப்பா சும்மா இருங்கப்பா. பாவம் அம்மா, அவங்க ஃபீல் பண்ண போறாங்க. அம்மா மேல பாசம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. பார்த்துப்பா அர்ஜுன், எதுவாக இருந்தாலும் அளவா இருந்தா நல்லது. அம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லைப்பா, நான் எதுக்கு ஒன்று தப்பாக நினைக்க போகிறேன்? எல்லாம் என்னோட தப்பு தான். என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியல பாத்தியா? மாற்றிக்கிறேன்ப்பா, எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன் உனக்காக. நீ எதுவும் வருத்தப்படாத. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அம்மா என் கையாலேயே செஞ்சு தரேன் உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்க எங்களோட இருக்கீங்கல்ல, அதுவே போதும். இங்க பாரு, அவனுக்கு ஏதாவது கண்டது செஞ்சு தரேன்னு எதையாவது கொடுக்காத. நீ கொடுக்குறன்றதுக்காகவே அவன் பிடிக்கலனாலும் சாப்பிடுவான். அர்ஜுனுக்கு ஸ்வீட் பிடிக்காது, அதிகமாக சாப்பிடவும் மாட்டான். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் சாப்பிடுவான், அவ்வளோதான். அப்புறம் அவனுக்கு பிரான் அலர்ஜி, பார்த்துக்கோ. பிரான் ஏதாவது செஞ்சு அவன்கிட்ட கொடுத்துறாத. இத்தனை வருஷம் இந்த வீட்டில் தான் நான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் மாசமாக தானே நான் அங்கே போயிருந்தேன். அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. என் புள்ள நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவானே. அவன் சாப்பிட்ருப்பான், ஆனால் அது அவனுக்கு பிடிச்சதான்னு உனக்கு தெரியுமா? 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு பிரான் அலர்ஜினே நாங்கள் கண்டுபிடிச்சோம். தேவையில்லாமல் எதையாவது அவனுக்கு கொடுக்காத. உனக்கு ஏதாவது தெரியும்னா உள்ள சமைக்கிறவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளு, அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. அர்ஜுன், இவகிட்ட கொஞ்சம் உஷாராகவே இரு. அம்மா தான் நினை ஏமாந்துடாத. அம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பா ஏதோ கோவத்துல சொல்றாரு. பரவாயில்லையா அர்ஜுன், உன் அப்பா தானே. சரி, நான் எவ்வளவுதான் பொறுமையாக போகிறது. இந்த ஆள் ரொம்ப தான் பேசுகிறாரு. என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு அந்த சமையல்காரிக்கிட்ட போய் நான் கேட்கணுமா? ஏதோ கொஞ்ச நாள் சண்டையில் அங்கே இருந்துட்டேன், வீடையே ஒட்டுமொத்தமாக மாற்றி வச்சுருக்காங்க. முதல்ல அந்த நிலாவை துரத்துறதுக்கு முன்னாடி இந்த சமையல்காரியை முதல்ல துரத்தணும். வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கா. சரி, இவெல்லாம் சமைக்க வராளா இல்லை எதுக்கு வரா?
வந்தோமா சமைச்சோமா போனோமான்னு இருக்கணும். இருக்கு அவளுக்கு. யாரா இருக்கும் என்ன அடிக்கிற அளவுக்கு தைரியம்? இதை இப்படி விடக்கூடாது. ஆஃபீஸ் ரூம் போய் சிசிடிவி செக் பண்ணும். அந்த டைமில் ஸ்டோர் ரூம் பக்கம் யார் வந்தாங்கன்னு அதில் தெரிஞ்சிடும்.